தமிழக முதல்வர் விஜய் கவனத்திற்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுத போவோம். ஒரு பேப்பர் பேனை கொடுப்பாங்க, எழுதி கொண்டு வாங்க. பேப்பர் பேனை எடுத்துகிட்டு வர மாட்டீங்களா? சரி எடுத்துக்கங்க, உட்காந்து எழுதுங்க போய் அப்படின்வாங்க. எழுதும் போது முதல்ல ஒரு அதிகாரி கேட்பார், என்ன நடந்தது? இதுதான் நடந்தது. மறுபடியும் ஒரு அதிகாரி வருவார், என்ன நடந்தது? இதுதான் நடந்தது. சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கு வாங்க, இன்ஸ்பெக்டர் வெளியே ரவுண்ட்ஸ் போயிருக்காரு வாங்க. திருப்பி 6 மணிக்கு வந்தவுடனே மறுபடியும் இன்ஸ்பெக்டர் சொல்வார், ஒரு 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்கள், ஆப்போசிட் பார்ட்டி வரல, நாளைக்கு தான் வராங்க. இந்த டைம் டியூரேஷன் டிலே போலீஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் மாற்றி ஒரு சீர்திருத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு பேப்பர் பேரில் நீங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கேன் வரும்போதே, அந்த சென்ஸ் நம்மகிட்ட வரட்டும். சிவிக் சென்ஸில் அதுவும் இன்வால்வ் ஆகும். நீங்கள் பேப்பர் பேனாவோடு எழுதி கொண்டு வந்து கொடுக்க அடுத்த செகண்டு இதை ஃபோட்டோ காப்பி பண்ணி இவங்க சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சிஎம் செல்லுக்கோ இல்லை போலீஸ் துறைக்கோ அந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்கோ ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். நான் கொடுத்த பேப்பரிக் ஃபார்மில் இந்த கம்ப்ளைண்ட் தான் நான் கொடுக்குறேன்றதை முதல் தகவலாக மெயில் மூலிமா நீங்கள் ஸ்டேஷனுக்கு தகவல் படுத்துங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு வீடியோ பதிவேடில் இதுதான் நடந்துச்சு 3 to 5 நிமிஷத்தில் பேசிடுங்க. பேசிவிட்டு அந்த இன்ஸ்பெக்டரோ இல்லை அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரைட்டருக்கோ வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ காப்பி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு, சார் நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நான் மெயில் மூலிமா சென்ட் பண்ணிட்டேன், நீங்கள் சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போட்டுட்டு ஆப்போசிட் பார்ட்டி கூப்பிடுங்க, இல்லை ஆப்போசிட் பார்ட்டி வந்த உடனே எனக்கு கரெக்டாக டைம் எடுத்து எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு சரி பண்ணி கொடுங்க. 10-15 அதிகாரிகள் என்ன ஆச்சுன்னு கேட்காம இந்த ஒரு வீடியோவை பார்த்து நடந்தது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டைம் டிலே ஒரு விஷயத்தை ஒரு மன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். இதை சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஒரு வீடியோ 3 நிமிஷம் வீடியோவிலே ஒருத்தர் உண்மையை சொல்லிடுவார். அவர் பொய் சொன்னாலும் அந்த வீடியோ பதிவேடு பண்ணப்படும். அந்த வீடியோ எவிடன்ஸ் முதல்ல ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வரான்றதை டிசியாக இருக்கட்டும், ஹெட் லிமிட்டில் யாராக இருக்கட்டும், ஜோனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அந்த விஷயத்தை உடனே பார்த்துருவாங்க. உடனே பார்த்து இமீடியட்டாக நடவடிக்கைக்கூடிய நல்ல தொழில்நுட்பம் இன்றைக்கி இருக்குது. போலீஸ் துறை நம்பர் 1 போலீஸ் துறையாக தமிழ்நாடு தான் இன்றைக்கும் இருக்குது. நான் இது தவறு சொல்லலை. டெக்னாலஜிக்கல் எரரை மாற்றிட்டோன்னா ஒரு மனிதனை 10-15 வாட்டி காசு கொடுத்துட்டியாப்பான்னு விசாரிக்காமல் அந்த வீடியோவில் இருக்க நீ பார்த்து தெரிஞ்சுக்க. அவர்கிட்ட அடுத்து என்ன கேள்வி பேசணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன் சார், ஓகே, நாங்கள் என்னென்னு ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போது வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்ன விஷயம் வேணுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ சப்போர்ட்டிவிட்டியான அரசு இன்றைக்கி இருக்குது. மக்கள் பலனடைய முடியும். நன்றி.